ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஒரு 4 காயினை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா 2024 2025 எந்த அளவுக்கு மேலே போகலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ எப்படி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாகவே NFT கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஏர்னிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸாக டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணி கேட்கறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்க்ல வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா, மூன் ரிவர், அதாவது மூவர் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது 2 நாளைக்கு முன்னாடி எந்த அளவுக்கு கீழே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு $7 வரைக்கும் தான் கீழே இருந்தது. ஆனால் இன்னைக்கு எந்த அளவுக்கு மேலே போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு $42 வரைக்கும் மேலே போயிருக்குது. ஒரு 3 நாளையில் 6 மடங்கு வரைக்கும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதாவது $7 ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா $42 வரைக்கும் நல்லா இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு ஹையில் வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு சப்ளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 1,10 லட்சம் காயின்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதாவது ஒரு 11 மில்லியன் டோக்கன் மட்டும்தான் இருக்குது. ஆல் டைம் ஹைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா $495 வரைக்கும் மேலே போயிருக்குது. அதே மாதிரி இப்போ எந்த அளவுக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த $495 இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 10 மடங்கு கீழே தான் இருக்குது. கண்டிப்பாக அந்த $495 வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்த 2024 2025 எந்த அளவுக்கு கம்மியாகுதோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு $35 $36 பக்கமாக இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இன்னமும் எந்த அளவுக்கு கீழே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா $29 $26 வரைக்கும் வரலாம். அதே மாதிரி எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா ஒரு சில நாட்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா $75 $82 வரைக்கும் மேலே போகலாம். அந்த அளவுக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அதிகமுள்ள ஒரு காயினா மூன் ரிவர் காயின் வந்து இப்போ வந்து டிமாண்ட் அதிகமுள்ள ஒரு காயினாக மாறி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம், GRT காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் $0.18 மதிப்பில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த GRT காயின் 2024 2025 எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா ஒரு 10 15 மடங்கு வரைக்கும் மேலே போகலாம். அதே மாதிரி இப்போ எந்த அளவுக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி ஆல் டைம் ஹை போன பிரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா $3 வரைக்கும் மேலே போயிருக்குது. அதாவது இப்போ இருக்கிற பிரைஸ்லேருந்து நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு 15 20 மடங்குக்குள்ளே வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 15 20 மடங்குக்குள்ளே தான் இருக்குது ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா $3 போச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னா 15 20 மடங்கு வரைக்கும் நமக்கு வந்து லாபமாக கிடைக்கும். அதே மாதிரி எந்த அளவுக்கு ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா $5 $10 வரைக்கும் மேலே போகலாம் இந்த GRT காயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு டிமாண்ட் அதிகமுள்ள ஒரு காயினாக இப்போ வந்து இந்த GRT காயின் வந்து இருக்குது. எந்த அளவுக்கு டோட்டல் சப்ளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 11 பில்லியன் வரைக்கும் சப்ளை இருக்குது. அதே மாதிரி சர்க்குலேஷன் சப்ளைல எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 9.5 பில்லியன் வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி ஃபியூச்சரில் எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா $5 $10 மேலே போகலாம். அதே மாதிரி எந்த அளவுக்கு நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும்னா $3 பார்த்தீங்கன்னா நமக்கு 20 மடங்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ $10 போனால் நமக்கு பார்த்தீங்கன்னா 50 60 மடங்கு வரைக்கும் நமக்கு வந்து லாபமாக கிடைக்கும். அதாவது ஒரு 10,000 முதலீடு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு $6 லட்ச வரைக்கும் லாபமாக எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த GRT காயின் வந்து டிமாண்ட் அதிகமுள்ள ஒரு காயினாக இருக்குது. அடுத்ததான் நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா ஆல்கோ அப்படிங்கிற ஒரு காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ என்ன பிரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் $0.23 மதிப்பில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. 2024 2025 எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா ஒரு $10 $15 வரைக்கும் மேலே போகலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கோ காயினை நிறைய வேலைலாம் வாங்கி ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு $0.23 மதிப்பில் தான் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ஆல் டைம் ஹை போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா $3 வரைக்கும் நல்லாவே ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. அதாவது ஃபியூச்சரில் ஒரு $3 போனால் கூட நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னா இப்போ ஒரு 10 மடங்கு அப்படிங்கிறது லாபமாக கிடைக்கும். அதே மாதிரி ஒரு $10 வரைக்கும் மேலே போனால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 30 மடங்கு வரைக்கும் நமக்கு வந்து லாபமாக கிடைக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆல்கோ காயின் வந்து நிறைய பேர் வாங்கி ஹோல்டு பண்ணிகிட்டே வராங்க. அதனால் ஃபியூச்சரில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா 10 பில்லியன் வரைக்கும் இருக்குது. அதே இது சர்க்குலேஷன் சப்ளைல எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 8 பில்லியன் வரைக்கும் இருக்குது. அதனால் ஃபியூச்சரில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு $10 $15 வரைக்கும் மேலே போகலாம். அதே மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னா ஃபியூச்சரில் ஒரு $10 வரைக்கும் மேலே போனால் கூட நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 மடங்கு நமக்கு வந்து லாபமாக கிடைக்கும். அதாவது ஒரு 10,000 முதலீடு போட்டிங்கன்னா ஒரு $3 லட்ச வரைக்கும் லாபமாக எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்கோ காயின் நிறைய பேர் வாங்கி ஹோல்டு பண்ணிகிட்டே வராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காயின் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு $10 $15 கூட வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா ஆப்டிமிசம், அதாவது OP காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ என்ன பிரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் 3.5 அதாவது $3 பக்கமாக இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது.
2024லேருந்து 2025க்குள்ளே இந்த ஓபி காயின் எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா $25 ஒரு $50 கூட மேலே போகலாம். அந்த அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டிமிசம் காயின் பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரத்திலே ஒரு $7லேருந்து ஒரு $10 வரைக்கும் இந்த ஓபி காயின் வந்து வரலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு ஆல் டைம் ஹை போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $4.50 வரைக்கும் போயிருக்குது. அதுவும் 2022 மே மாதத்தில் தான் இந்த அளவுக்கு ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. அதே மாதிரி எந்த அளவுக்கு சப்ளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 4.25 பில்லியன் வரைக்கும் இருக்குது. ஃபியூச்சரில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அதாவது ஒரு $25லேருந்து $75 கூட போகலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா $25லேருந்து ஒரு $50 கூட வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2024லேருந்து 2025க்குள்ளே. அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஓபி காயினை வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே INR டெபாசிட் கொண்டு போக தெரியாதவங்க இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்கள் வேலெட்டுக்கு ட்ரான் காயினை வாங்கி சென்ட் பண்ணி விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருக்க கிரிப்டோ காயினை செல் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு INR டெபாசிட் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் மறக்காமல் இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பாய், see you. மறக்காம நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.